ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டு மல்லி செடியிலையும் இந்த மாதிரி நிறைய மொட்டுக்கள் எடுத்து பூக்கள் பூக்கணுமா? நான் இந்த வீடியோவில் 3 டிப்ஸு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரி உங்கள் மல்லி செடியிலையும் பூக்கள் பூக்கும். 1, நல்லா வெயில் படுற இடத்துல மல்லி செடியை வைக்கணும். அப்புறம் ட்ரிம் பண்ணி விடணும். வெயில் காலம் ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரிம் பண்ணி வைக்கணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப்ஸ் தான். இந்த மல்லி செடி வச்சு 3 வருஷம் ஆகுது. மாடியில் தான் வச்சுருக்கேன். க்ரோ பேக்லேயும் டப்புலேயும் வச்சுருக்கேன். போன வருஷம் பூக்கவே இல்லை. மொட்டுக்கள் எடுத்தது, ஆனால் கருகி போயிடுச்சு. இந்த வருஷம் எப்படியாவது பூக்க வச்சிடணுன்ட்டு டெய்லி அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி, சாதம் வடித்த கஞ்சி, இது எல்லாத்தையும் 3 நாளைக்கு ஒரு தடவை புளிக்க வச்சு அது கூட ஒரு பொருளை சேர்த்துருக்கேன். சேர்த்து 1 லிட்டர் இந்த கஞ்சி தண்ணி கூட 10 லிட்டர் தண்ணி கலந்து 3 நாளைக்கு ஒரு தடவை ஊற்றிக்கிட்டே வந்தேன். இந்த உடனே நல்ல மொட்டுக்கள் பெருசாகவும் நல்லா பூக்க ஆரம்பிச்சிது. அது என்ன பொருள்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது 2 நாள் பூ. 2 நாள் பூ அப்படியே சேர்த்து கட்டி உகாதிக்கு சாமி படத்துக்கு எல்லாம் வச்சு ரொம்ப மனசு திருப்தியாக, ரொம்ப சந்தோஷம். இதை விட என்ன சந்தோஷம் வேணும்? நம்ம செடியில் பூத்த பூவை சாமிக்கு வச்சு நம்ம கும்பிடுறது ரொம்ப சந்தோஷம். அது என்ன பொருள்னு சொல்கிறேன் பாருங்கள். 2 டீஸ்பூனு நாட்டு சர்க்கரை. அதை நம்ம கஞ்சி தண்ணி கூட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியில் கலந்து வச்சிடணும். இந்த அரிசி கழுவின தண்ணி, சாதம் வடித்த கஞ்சி, பருப்பு கழுவின தண்ணி, இது மட்டும்தான். அது கூட சேர்த்து 3 நாளைக்கு நல்லா புளிக்க வச்சு நல்லா தண்ணி கலந்து செடிங்களுக்கு விட்டுட்டே வந்தால் பூக்காத மல்லி செடியிலையும் நல்லா பூக்கும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நாட்டு சக்கரை மட்டும்தான். நாட்டு சக்கரை மட்டும் கலந்து அந்த தண்ணி கூட 1 லிட்டர், இந்த தண்ணி கூட 10 லிட்டர் தண்ணி கலந்து 3 நாளைக்கு ஒரு தடவை ஊற்றி பாருங்கள். செடி பூக்காத மல்லி செடியும் நல்லா பூக்கும். சாமி படத்துக்கு, விளக்குங்களுக்கு எல்லாம் வச்சுட்டு சாமியும் கும்பிட்டாச்சு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.